இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையினால் என்னை அர்ப்பணமாக்கி அருளும். கடவுளுக்கு உகந்தவர்கள், கடவுளுக்கு ஏற்றவர்கள், கடவுளுடைய பணியை செய்கின்றவர்கள், கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுடைய இறுதி உணவின் வேளையிலும் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த வார்த்தையின் வழியாகவும் தன்னுடைய வாழ்வின் வழியாகவும் உண்மையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்வின் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் பொய்மையாலும் போலியான வாழ்க்கையாலும் சூழ்ந்திருக்கின்ற இந்த உலகிலே உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் என்ற நிலையில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இவ்வாறாக கூறுகின்றார். அதனுடைய ஒரு முத்தாய்ப்பாக அவர் தன்னுடைய தந்தையிடம் இறை வேண்டலை எடுத்து வைக்கின்றார். தந்தையே என்ற உரிமையோடு தன்னுடைய அப்பாவை பார்த்து வேண்டுகின்றார். அந்த வேண்டுதலின் வழியாக இங்கே அனைவரும் ஒன்றாயிருக்க வேண்டும், அந்த யூனிட்டி என்று சொல்கின்ற அனைவரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்ற அந்த இறை வேண்டலை எடுத்து வைக்கின்றார். அதேபோல் என்னுடைய மகிழ்ச்சி இங்கு நிறைவு பெற வேண்டும். அந்த மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என்றால் என்னுடைய அந்த பணி வாழ்வு, நான் எதற்காக இங்கு வந்தேனோ அந்த ஒரு பணி நிறைவு பெறுத்து விட்டதே என்று அக்களிப்போடும் பெருமகிழ்ச்சியோடும் நான் நிறைவு பெறுகின்றேன் என்ற அந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். அதேபோல் இறை வார்த்தை என்னுடைய ஒரு சார அம்சம். ஏனென்றால் இயேசுவே இறை வார்த்தையாக மனுவுரு எடுத்து இந்த உலகில் வந்திருக்கின்றார் என்றால் அந்த வார்த்தையை உண்மையன்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் நான் உங்களை அழிவுறவிட மாட்டேன் என்று சொல்கின்றார். உங்களை நான் ஒருபொழுதும் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் உங்களிடம் இருக்கின்ற தீய சக்திகளிலிருந்து, தீய ஆவிகளிலிருந்து, தீயோனிடமிருந்து உங்களை நான் விடுவிக்க பாதுகாக்கத்தான் என்னுடைய உயிரையும் கொடுக்க நான் இங்கே வந்தேன் என்று சொல்கின்றார். அதேபோல் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கையை இறைவன் வாழ்ந்திருக்கின்றார். தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கின்றார். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1:24 நாம் வாசிக்கின்றோம். நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா இங்கு வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று அந்த சாத்தானும் கடவுளை அறிந்து நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அர்ப்பணம் என்ற நிலையில் நாம் எந்த நிலையில் நாம் புரிந்து கொள்கின்றோம்? இந்த அர்ப்பணம் என்பது ஒருவரை புனிதப்படுத்துகின்றது. அதேபோல் இந்த ஆலயங்களை நாம் கட்டுகின்றோம் என்றால் அதை நேர்ந்தளிக்கின்றோம், அதை புனிதப்படுத்துகின்றோம், அதை அர்ப்பணிக்கின்றோம். அதேபோல் ஒரு துறவர வாழ்வில் இருந்தாலும் அல்லது குருத்துவ வாழ்வில் இருந்தாலும் குடும்ப வாழ்வில் இருந்தாலும் நாம் அர்ப்பணிக்கின்றதெல்லாம் கடவுளுக்குரியதாக இருக்கின்றது. அல்லது ஒரு பொருளை நாம் ஒருவருக்கு கொடுக்கின்றோம், அல்லது ஒரு புத்தகத்தை எழுதுகின்றோம், அல்லது ஒருவருக்கு நாம் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் அதை நாம் முழுமையாக அர்ப்பணித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது சாதாரண ஒரு செயல் அல்ல. நாம் பெறுவதை விட கொடுப்பதுதான் சிறந்த ஒரு பேறாக இருப்பதை முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். நாம் பெறுவதை விட கொடுப்பது என்பது சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுதான் கடவுளுக்கு உகந்த உண்மையான அர்ப்பண வாழ்வாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதனுடைய நிலையில்தான் நம்முடைய இந்தியாவுக்கு வந்த புனித அன்னை தெரேசா மற்றும் அனைத்து புனிதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், ஜான் டி பிரிட்டோ, தேவசகாயம், இவரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து சாதாரண ஒரு ஆசிரியாக புனித அன்னை தெரேசா வந்து சமூக பணிக்காக தன்னை மாற்றிக்கொண்டு அர்ப்பண உணர்வோடு சேவை செய்தார். அதே போல்தான் பிரான்சிஸ் சேவியரும் தன்னுடைய வாழ்க்கைக்கான தேடல்களில் இறைவனை முழுவதுமாக இந்த தமிழக மண்ணிலை பரப்ப அவர் அனைத்தையும் திருமுழுக்கு கொடுத்து அந்த திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடியவராக இன்றும் அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது. தன் உயிரை போனாலும் தன்னுடைய தலை வெட்டப்பட்டு இறந்த அந்த ஜான் டி பிரிட்டோ, அதே போல் தேவசகாயம், இப்படி தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்தும் இறைவனுக்கு சாட்சிகளாக சான்று பகிர்ந்தும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால்
நாமும் கடவுளுக்கு உகந்த அந்த அர்ப்பண உணர்வோடு என்றும் பணி செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், இறைவன் நம்மை குணப்படுத்துகின்றார், இறைவன் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு என்றும் இருக்கின்றார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து தெய்வீக திருப்பலியில் நம்மை அர்ப்பணிப்போம். நல்லாயினேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.